அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின கடவுள்களை இன்னின விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, தமிழிலே அவற்றின்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். கெட்டனம் பிடித்த பிராமணர்கள் எல்லா சமயங்களிலும் நுழைந்து அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியினால் அந்த சூத்திரர்களை சத்திரியா, வைசியா, சூத்திரவா எல்லாம் பிரித்து, பிறகு அதிலே சில சூத்திரர்கள் கடவுளை அடைந்தால் என்ற தகவல் இருப்பதனால் அதை அழிக்க முடியாமல் அதை சூத்திரர்கள் பஞ்சமல்லி இப்ப பிரித்து இப்படியே செய்வான். பிராமணனுடைய வேலை கடவுள் துறை, அது ஒரு துறையாக இருக்கிறது. அந்த கடவுள் துறையில கடவுள் தான் கதாநாயகன், கடவுள் தான் தலைவர். அப்போ அதில் நுழையும் பொழுது அந்த கடவுளை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் அவைகளுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஏற்கனவே கடவுளை தெரிந்தவர்கள், சிவனை தெரிந்தவர்கள், பெருமாளை தெரிந்தவர்கள், அம்மையை தெரிந்தவர்கள், இயேசுபிரானை போன்றவர்கள், இவங்க கடவுளை தெரிந்து கொள்வது என்றால் இப்படி எல்லாம் வாழ வேண்டும், இப்படி எல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் குறியாக இருக்க வேண்டுமே தவிர பிராமணன் அதில் நுழைகிறான். நுழைந்தவுடன் இந்த மாதிரி பெரிய மகான்கள் என்பவர்கள் எப்பொழுதோ ஒரு முறை வருகிறவர்கள், 2000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கான அந்த காலம்தான் உங்களுக்கு சொன்னேன் நான், ஆன்மீகத்தின் மௌன காலம், த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டார், சின்ன சின்ன அடியார்கள், யோகிகள் நிறைய இருக்கும். அதனால அவன் அதை பயன்படுத்தி கொண்டு பாப்பா என்னன்னா ஆசைப்படுறானோ அதையெல்லாம் கடவுளின் அங்கீகாரம் பெற்ற ஆசைகளாக மாற்றிக்க. எடுத்த உடனே கடவுளை நோக்கி பயணப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் என்ன செய்கிறது என்றால், பார்ப்பனம் கொடுக்கிற விளக்கத்தை கேட்டு வேறு திசையில பயணப்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்திலேயே அவுட்டு. அதுக்கு பிறகு பின்னால வருகிறவர்கள் அதை நியாயப்படுத்தி அது என்ன பண்றது, ஒருவேளை கடவுள் சொன்னதா இருந்துட்டு நம்ம அதை மறுத்துட்டோம்னா கடவுள் குத்தம் நமக்கு வந்துச்சுன்னா என்ன செய்ய, பயந்துக்குன்னு அதையெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணி கொண்டு போறது. அப்ப அதை நம்ம ஜாதிக்கு லாபமா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போறோம். இது மாதிரி ஒரு கெடுதி இந்த பிராமண கூட்டம் ஒரு சமயத்தை உள்ள நுழைந்து இதை செய்கிறது. யூத சமயம், சமணம், பௌத்தம் என்று இந்த சமயத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இவங்க வேலையே இதே தான். அதை அந்த சைலண்ட் பீரியட் முடிந்து கடவுளை தெரிந்த ஒரு ஞானி அந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை நீ தான் துரோகி, நீ தான் பொய்யன், நீ தான் கெட்டவன் பழிய போட்டவன. இந்த சைலண்ட் பீரியட்ன்றது ரொம்ப நாள், அது 400 ஆண்டுகள்ல இருந்து 2000 ஆண்டுகள் கூட இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் ஊற வைத்து விட்ட அந்த பொய் கூட்டம் என்ன பண்ணும், இவங்களையே முன்னிலைப்படுத்தி இவங்க சொல்றதே கேட்டு பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். அதை இவங்க சொல்றதை கேட்கிற கூட்டமா மாற்றி வச்சுக்கணும். அதனால அவர் இயேசுவே வந்தோடனே இயேசு துரோகி, கடவுளுக்கு துரோகி இருந்தோடனே சாவு. இவ்வளவுதான். அது செய்யலாமா இதை? அப்புறம் அப்பர் துரோகி, அவர் சமணம் மந்திரத்தை வச்சு சுமணங்காட்டி சிவன்லாம் இல்லை, சுமணங்காட்டியும் சிவன் இருக்கிறத ஏமாற்றி இந்த மாதிரி பண்றாரு. செய்யலாமா அதை? உடனே அப்பரை கல்லில் கட்டி கடல்ல போடு, யானையை விட்டு மிரிக்கும் போது அவ்வளவு கூட வேடிக்கை பார்த்ததான் கம்முன்னு சரிதா. ஒண்ணு கூட அப்ஜெக்ட் பண்ணல, இது மாதிரி செய்யக்கூடாது. அவர் யானை விட்டு மிரிக்கிற அளவுக்கு அவர் என்னப்பா அவ்வளவு பெரிய குடும்பம் கேட்கவே இல்லை. ஏன்னா அரசன் மகேந்திர பல்லவன், காஞ்சிபுரத்தை ஆண்டவன், அவனுக்கு அவன் சொல்றது கேட்கறது எல்லாமே சமண பிராமண பண்டிதர்கள் 8000 பேர் இருந்தா. இங்கதான் 8000 ஊரே இருக்குது. இங்கதான் 8000 அவனுக்கு தங்கியிருந்த ஊர். அவ்வளவுதான். அவங்கள மட்டும் கேட்ட உடனே மீதி சேனெல்லாம் கம்முன்னு வருது. இதேதான் நடக்குது. அந்த பிராமணர்கள் எந்த சமயம் இதே கேம் ஆடி இப்ப இந்து சமயம் நுழைஞ்சு இங்கேயும் எல்லா விஷயம் செய்யறது. அது எல்லாம் கடவுளுக்கு கொடுத்துனாரு, கடவுளுக்கு கொடுத்த கட்டளை. பலமுறை சொல்லிட்டு யூத சமயத்துல என்ன பண்ணா, சிறுமிகளை எல்லாம் கற்பழிக்கிறதுக்கு பிராமணர்களுக்கு கடவுள் அங்கீகாரம் கொடுத்தாருன்னு. இன்னும் 2000 வருஷம் முன்னால 3000 வருஷம் முன்னால ஜனங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அறிவு இருக்குது. கடவுள் பேரால என்ன சொன்னாலும் பயந்துன்னு கம்முன்னு இருப்பாங்க. அதை ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு
புஸ்தகத்துல எழுதி வச்சுனான். தால்முட் புஸ்தகம் எழுதி ஒரு புஸ்தகம் ராஜாங்கிட்டலாம் காட்டும்போது வெறும் வாயில சொன்னா பார்த்தாருன்னு புஸ்தகத்துல எழுதி. இந்த மாதிரி அநியாயம் கூட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சின்னு வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கிரக பிரவேசம் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டுறீங்க. கட்டி முடிச்சோன்னா பாப்பாவை கூட்டணும் வந்து கிரக பிரவேசம் போகணும். அப்புறம் அவன் பாப்பான் ஓதி என்ன அதெல்லாம் நம்புறது இல்லையா? கண்ணெதிர்க்கே ஒழிஞ்சுது. ராஜாங்க பண்ணாத இதுவா, அரசர்கள் கொடுக்காத சன்மானமா பிராமண தானம், வஸ்திரதானம், கஸ்திரதானம் ஏன்பா ஒழிஞ்சுதுன்னு அவனுக்குமே மூளை வேலையை செய்ய மாட்டேங்குது இல்லையா? அதுக்கு இந்த கேள்வி கேட்டுற போறாங்க. நீ இப்ப அவங்க எல்லாம் ஓஞ்சிட்டோன்னா அரசர்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் அவங்க ஓஞ்சிட்டான்னு இப்ப இவனுக்கு அந்த மாதிரி இவனுக்கு மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ராஜாங்க மேல பொழிய போட்டு இந்த மாதிரி அது நான் தனி வகுப்பை எடுக்கணும். ஏன் அநியாயமா மாறினா அது அந்த கோயில் என்பது அந்த ஏன் கரு அறைன்னு பேர் வச்சா, கருவுல ஒரு குழந்தை உற்பத்தி ஆவதை போல அது அவ்வளவு புனிதமான இடம். அந்த குழந்தை வந்து புண்ணியமான குழந்தையா இருந்தா கருவிலேயே திருன்னு அமையிறது. அதுதான் வெளியில வந்து பெருசா வளர்ந்து மகானாலாம் பரிமளிக்கிறது. அதே போலதான் அந்த கோயில் கருவறைன்றது. அதுல பூஜை செய்யறவங்க எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும். நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜே வச்சு சொல்லுங்க, பாப்பான் என்ன நல்ல எண்ணமா இல்ல கட்டணம் பூசணும்ல, நீங்களே சொல்லுங்கன்னு கேட்ட அவங்களும் அதுதான் அவங்க திருமூல விஷயம். அவங்க விட்ட அந்த வெளியில மட்டும் வார்த்தை கரெக்டா வச்சுப்பான், அப்புறம் பேசுறது அப்படியே இது மாதிரி பேசுவோம். ஆனா உள்ள எண்ணம் பூரா வஞ்சக எண்ணமா இருக்கும். அங்க கடவுள் துறையில எண்ணம் தான் கணக்கு, நினப்பு தான் கணக்கு. நீ என்ன மாதிரி எண்ணுகிற அப்படின்றதுதான் கணக்கு. அதுதான் அங்கு வந்து இது அது திருமூலருக்கு மாதிரி சித்தருக்கு தெரியும், எண்ணங்கள் தெரியும். சாதாரண மனிதர்களுக்கு எண்ணங்கள் தெரியாது, ஆனா மகான்களுக்கு எண்ணங்கள் தெரியும். அதனால அவ பார்க்கும்போது கட்டணம் புஷ்ணம் தெரிஞ்சிடுது. அவரு தெரிஞ்சுட்டு அவனுக்கு கருவறையில் விடாதுன்றார். ஏன் கருவறையில் கட்டணம் புஷ்ணனை விட்டு நீ என்னதான் மந்திரம் ஓது, தந்திரம் ஓது, எந்திரம் ஓது. அவங்க எண்ணத்தை பத்தியே பெருசா வைக்க மாட்டாங்க. அந்த மந்திரம் சொல்லணும், அந்த மந்திர பவரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? திருமலரே சொல்றாரு, மனமது செம்மையானால் அப்பதான் மந்திரம் செம்மையாகும். அது மனமே மந்திரமா மாறும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றேன். மந்திரமே ஜெபிக்க வேண்டாம், மனசெம்மை தான் இந்த இடத்துல மந்திரமே தவிர இது கிடையாது. எல்லாம் சொல்லியும் யாரு கேட்கறது இல்லையா? அந்த ராஜாவை போய் பிடிச்சி கேட்க வச்சுக்கிறது. அவங்களை எப்படி கேட்கறதுன்னா பிராமண பெண்களை அனுப்பி அவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறது. நான் சொல்லலை இதை. பிராமணரான பிரம்மேந்திரர் இன்னமும் அவர் எழுதிய புத்தகத்துல அவர் எழுதி வச்சுக்கிறார். உண்மையின் பிராமணர்கள் இந்தியாவில் நுழைந்த புதிதில் தங்கள் காரியம் சாதித்துக் கொள்வதற்காக அழகான பெண்களை தெரிவு செய்து அரசர்களிடம் அனுப்பி அப்படிதான் காரியம் சாதிச்சு எழுதுகிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரிதா? அவ்வளவு பெரிய மகான் அவர். அதே பிராமண ஜாதியில ஒரு மகான் பெரிய மகான் வந்தோடனே அதை அவங்களை முன்னெடுப்பது போர் அப்படின்ட்டு அயோத்திய பிராமணர்லாம் அவங்க கும்பல் கூடிடுறது. கூடிய நாங்களாம் நல்லவங்க அப்படியே அதை ஜெனரலைஸ் பண்ணிடுறது. அப்படியே திரும்ப ஏமாத்து வேலை, திரும்ப வஞ்சுக வேலை. அப்போ நான் போன வகுப்புல சொன்னதுதான் சொல்றேன் திரும்ப. அப்போ இந்த ஒரு சமயத்திலும் பிராமணர்கள் நுழைந்து அந்த சமயத்திலே பொய்களை செருகி அந்த சமயத்தினுடைய தர்மத்தை அழித்து விடுகிறார்கள். அப்ப அந்த தர்மம் அழிவதற்கான தர்மம்ன்றது தான் ஆணிவேர். ஒரு பௌத்த சமயம் எடுத்துக்கினா புத்தர் என்ன சொல்ற, நீ செய்த நல்ல செயல்களில் இருந்தும் நீ செய்த தீய செயல்களின் விளைவுகளிலிருந்தும் உன்னால் ஒளிந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அவை உன்னை தொடர்ந்து வந்து அதன் பலன் உன்னை அடைந்தே தீரும். இது ஆணிவேர். அப்ப அந்த ஆணிவேர பாப்பம் பின்னால் நோஞ்சி உள்ள என்ன வைக்கிறான், அதுக்கு விஷம். பிராமணனுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவங்க அப்பா அம்மையே கொலை பண்ணாலும் அவங்க பாவம் சேர்றாதுன்னு புத்தரே சொல்லிட்டு இதான் சொல்ற. அப்ப அந்த ஆணிவரில் விஷம் வைக்கிற மாதிரி வச்ச உடனே அந்த தர்மம் செத்து உடனே அதை பின்பற்றுகிறவர்கள் அவனும் காந்தி இல்லையா? இதே மாதிரி எல்லாத்திலையும் அங்க யூத சமூக நோக்கி இந்த மாதிரி சிறுமிகளை கற்பழிச்சுக்கலாம். இயேசு வந்து சொல்றாரு, இது ஒரு கடவுளா இப்படி கடவுள் சொல்லுவாரான்னு கேட்டவர், நீதான் துரோகி, நீதான் பொய்யன், என்ன நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் பிடிக்கல, நான் வந்து கடவுளின் விரோதியம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த சலுகைய இது சலுகையான் சிறுமிகளை கற்பழிச்சுக்கிறதுக்கு கடவுள் வந்து பாப்பானங்களுக்கு சலுகை கொடுத்துற போனஸ்
ஏதோ எங்க போற அங்க போற, ஏதோ பூஜை பண்ற, அதனால நீ வந்து கற்ப வச்சுக்கோ. இந்த மாதிரி கொடூர எண்ணம் கொண்டவன் பிராமணன். ஒரு பிராமணனாவது அதை அப்ஜெக்ட் பண்ணியிருந்தானால அங்க அதுக்கு தடை வந்துருக்கும் இல்லையா? பேசவே மாட்டான். ஒரு பாப்பான் அயோக்கியத்தனம் பண்ணான்னா, அயோக்கியத்தனம் பண்ணாத பாப்பான் அதை பேசவே மாட்டான். பேசாம கம்முன்னு இருக்கிற மூலமா அதுக்கு ஆதரவு கொடுப்பான். மீறி நீ எதனா பேசுனா அந்த டாபிக்கை பேசாம வேற ஒரு நல்ல சப்ஜெக்ட், இந்த பிராமணர் வந்து இந்த பொண்ணார் தெரியுமா உங்களுக்கு, வேற பிராமணர் வேற நல்லது செஞ்சதை எடுத்து பிரம்மேந்திரமா இருக்கிறவங்கள அப்படி பேசி காட்டுவான். காட்டி அந்த அந்த வந்து உன் மனசுல இருந்து இந்த எண்ணத்தை அழிப்பான். புரியுதா? அப்புறம் அவன் எதனா மாட்டிக்க போனா அவனை காப்பாற்றி விடு, மறைமுகமா காப்பாற்றி விடுவான், நேரடியா காப்பாற்றி விடுவான். அதனாலதான் அந்த பிராமண இன பாவம் என்பது எல்லா பிராமணர்களும் பங்கு போட்டு அது மொத்த இனப்பாவமா மாறி அப்ப அழிக்கும் போது பகவானே நான் ஒரு பாவம் மாதிரியான பகவானேன்னா கூட எல்லாம் செய்யற மறைமுக பாவம் அதெல்லாம். அப்ப அந்த பாப்பானுக்கு முட்டு கொடுத்து நம்ம பசங்களும் சேர்ந்துக்கின்னு அவன் சொல்றதான் எடுத்து ஆடிக்கின்னு அதை வந்து என்னத்துக்கு பிராமணம்னா அவனும் வேலையை பார்த்து போறாங்க. என்ன சப்ஜெக்ட் வந்தா நீ என்ன ஜபந்தபம் பண்ண, என்ன தியானம் பண்ண, என்ன வந்து குருவை தேடன இல்லையா? மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர ஒரு வார்த்தை சொல்ல ஒரு சத்குரு வாக்கியம் ஒன்றோ பராபரமேன்னு இருக்குது. மூர்த்தி தலம் தீர்த்தம் சுற்றி புண்ணிய தலங்கள்ல மூழ்கி அங்க இருக்கிற கோயில் கிட்ட எனக்கு குருவை காட்டுன்னு கேட்டியா? அப்ப குரு வார்த்தை சொன்னாரா? அது மூலமா நீ ஒரு மண்ணுமே கிடையாது. இப்போ ரோட்ல பொறிக்கின்னு சுத்தி கிடக்குறதுங்க. அதுங்களெல்லாம் கூப்பிட்டுவான். கூப்பிட்டு அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான இதெல்லாம் சுத்தி விட்டோன்னே அதுக்கு ரவுடி தனத்தெல்லாம் பாப்பானுக்காக ரவுடி தனம். புரியுதா? முதல்ல எல்லாம் பாப்பாத்திங்களை தான் ரவுடி தனம் பண்ணுவானுங்க. போனா பாப்பாத்திங்களை கிட்ட போனா கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. அதனால நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும், ஏன் அந்த பசங்க எல்லாம் போட்டி பண்றாங்க. ஆனா இவங்க பண்றா டிவி பண்றா பார்த்தா ரொம்ப இது எல்லாமே சரியாதான்டா நடக்குதுன்னு அப்படிதான் போகுது. அதனால நீங்க அதை சொல்ல வர இவங்க அந்த யூத சமயத்துல நான் முழுக்க படிக்கல அதை. ஆனா நீங்க சொல்லுங்க, யூத சமயத்துல நுழைந்து இந்த மாதிரி தால்முடுன்னு ஒரு புஸ்தகம் தனியா எழுதி, இது கடவுளின் புஸ்தகம், இந்த மாதிரி சிறுமிகளை கழுத்துறதுக்கு பிராமணர்களுக்கு யூத சமய பிராமணர் சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஆர்த்தடாக்ஸ்ன்ற புது பேர்ல கொண்டு வருவான். அவங்களுக்கு கடவுள் உரிமை கொடுத்துட்டாருன்னு சொன்னா இல்லையா? அது அவனை அநியாயம் பண்ணா அவர் இயேசு கண்டிச்சாரு. அவர் நீ தான் போய் சொல்ற, நீ தான் அவரை கொலை பண்ணா. அதனுடைய பலன் வந்து மொத்த யூத சமயத்தை அழிச்சுது. நாஜி படைகள் வந்து சித்திரவதை பண்ணி அழிச்சுது. கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு தக்கியிருக்கிறான். அந்த கொஞ்சம் பேர்ல ஆதி யூத சமயத்தவர்கள் இயேசுபிரான் சொன்னது சரிதான், தால்முட் வந்து கடவுள் புஸ்தகங்கள் இப்ப நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இயேசுபிரான் வந்து எங்களவர் ஆதி சமயத்தை சேர்ந்தவர், வெளியில இருந்து நுழைஞ்சு இந்த பாப்ப யூதர்கள் தான் அவங்களே யூதர்னு சொல்லினாங்க. இதுல இருக்கு பாருங்க, பைபிள்ல சொல்ற நிறைய இடத்துல நீங்கெல்லாம் யூதர்களே இல்ல இதோட சொல்றாங்கல்ல, இவங்க இந்துடா பிராமண இந்து கிடையாது எல்லாருமே சொல்றான். அவன் வெளியில இருந்து வந்தவனுங்க உள்ள நுழைஞ்சு ஆட்டையை போட்டு அதுல இந்த வேலையை பாக்குறவங்க கலாபனம் பண்ணி கூட ரெண்டாக்கி அந்த மாதிரி பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல இயேசு சொல்றீங்க யூதர்லாம் கிடையாது, நீங்க பேசுகிற ரைட்ஸே கிடையாதுலாம் சொல்ற. இப்போ ஒத்துக்கிறேன். அழிஞ்சோன்னா இருக்கிற கொஞ்சம் பேருக்கு, அது இஸ்ரேல்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும் புத்தி வந்து நாங்க செஞ்சிடக்கூடாது, இயேசுகிறானே கொலை பண்ணுறோம், அதனால இவ்வளவு பெரிய அழிவுலாம் வந்திருக்குது இன்னைக்கு. அப்போ இயேசுபிரான கண்டிப்பதற்கு காரணமா இருந்த அந்த டால்முட் இருக்குல்ல, டால்முட் புஸ்தகம் பைபிள் மாதிரியே, அப்ப அதை எழுதினானு இந்த டால்முட் புஸ்தகம், அதுல இவங்க ஏற்படுத்தி வச்சுக்கிற இந்த பொய், இந்த பொய்யையும் இன்னி வரையும் அந்த யூத சமயத்துல இருந்து நீக்கல. அந்த டால்முட் புஸ்தகத்தையும் தடை போட்டு ஒழிக்கல, அது அப்படியே இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அங்கிருந்து ஓடியாந்து இங்க சமண பௌத்தத்தில் நுழைஞ்சு 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்து சமயத்தை ஓட்ட ஒழிச்சவங்களே இவனுக்கு தான் சொன்னேன் நான் இல்லையா? ஒழிச்சு திருவாரூர் கோயில்ல விளக்கரிக்க கூடாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த சந்தனம் கட்டை கொடுக்காத, மூர்த்தி நாயனார் கையை சந்தனம் அரைக்கிறார், அந்த அளவுக்குலாம் எடுத்து தடை போட்டு அப்படி பண்ணவனுங்களே இவனுக்கு தான். அப்ப அந்த பௌத்த சமயத்துல நுழைஞ்சு அதுல எழுதினானுங்கள்ல, அது இன்னமும் இருக்குது. பிராமணன் அப்பா அம்மா கொலை பண்ணாலும் பாவம் சேராது, 2 சதிரிய ராஜாக்களை கொலை பண்ணாலும் பாவம் சேராது, 4 ஊரையே அழிச்சாலும் பாவம் சேராதான் சார். பசங்களே சிரிப்பானு, சின்ன பசங்க அவங்களே சிரிப்பான். இந்த மாதிரி எழுதி வச்சு அப்புறம் அது தர்மம் என்ன லட்சம் ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது இந்த மாதிரி தான் பண்ணும். இவங்க தன்னை பக்குவப்படுத்திட்டு பதிலா
நீ இந்து சமய கோயிலில் பூஜை பண்ணுறது, அதாவது சிவனும் கிடையாது, அதெல்லாம் பெருமாளும் கிடையாது, அதெல்லாம் அம்மன்லாம் கிடையாது, அதெல்லாம் மூட நம்பிக்கை, தப்பு தப்பு தப்புன்னு எல்லாத்தையும் போட்டு கெட்டு ஈஸ்வராஜ். அதுக்கப்புறம் தான் இது வந்து எல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சு அடியன் சம்பந்தரா வந்து அப்பர் சுவாமிகள் எல்லாம் வந்து திரும்ப தூக்கி எல்லாம் நிறுத்தி வந்தது. வந்தவுடனே எல்லாத்தையும் பண்ணிங்க முடியாது. அங்காவது யூத சமயம் ஒட்ட ஒழிஞ்சுது அந்த இது. ஆனா இங்க பெரிய அளவுல தண்டனை கிடைக்கல. ஆனா முக்கியமான இருக்கிற 8000 பிராமண பண்டிதர்கள், சமண பண்டிதர்கள எப்படி குலச்சிறையினர் நின்று வெட்டி கொண்டு இந்து சமயத்தை காப்பாத்தினாங்க. அதுதான் உண்மை. 8000 பிராமணர்கள் வெட்டி கொண்டுதான் இந்து சமயத்தை காப்பாற்றி பெறுகிற இது இல்ல. சும்மா இவங்க சொல்ற பிரம்மகத்தின்றதெல்லாம், இந்த பிரம்மன்னாலே ஒரு எந்த உயிருக்குமே பிரம்மன்னு பேரு. எந்த உயிரை கொண்டாலும் அது பிரம்மகத்தி, பிரம்மத்தை கொன்ற பாவம், இவ்வளவுதான். அது பிரம்மஞானம் அடைந்தவங்க உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இயேசு போல கொலை பண்ணு போது அதனுடைய பாவத்தினால பெருசா இருக்காங்க. அதுவும் தான் உண்மை. விரும்பலே ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அது எல்லாம் சேர்த்து ஒரு அப்படியே கோத்து அது ஒரு சாஸ்திரம் ஆயிடுச்சு. பிராமணன் ஓரணும் பிரம்மணத்தை வந்துடும் அப்படின்னு. அப்ப இந்த பிராமணன்ற யாரு டெபினேஷன் பிரகாரம் அவன் பிராமணே கிடையாது. பிராமணன் டைட்டில் புடிங்கின்னு தான் பிராமணன்றவன், வேற எதுவுமே இல்லை. உண்மையிலே பிராமணன்னா அந்த நிலையில இருக்கிறவன், அந்த நிலையில இருக்கிறவன் இதெல்லாம் செய்ய மாட்டான். தெரியுறதா? அதனால இப்போ அந்த பௌத்த சமயத்துல அந்த நோய்ச்சாணிகளை அப்பா அம்மா கொலை பண்ணா பிராமணன் பாவம் சேராது, இதெல்லாம் நோய்ச்சாணிகளை அது இன்னும் அப்படியேதான் இருக்கு சமூகத்தில். இன்னமும் அதை திருத்தல, அதை அழிக்கல. இதாலதான் அழிஞ்சது. இது புத்தர் எடுக்கிறதுக்கு ஆழ்த்து. இதைதான் நான் போன வகுப்புலேயும் சொன்னேன், இந்த வகுப்புலேயும் சொல்லுவார். இப்ப இங்க உடைய அந்த நோஞ்ச உடனே கிருஷ்ணர் வாயில சொருவனானது பாரு. கிருஷ்ணர் யாரு சொன்னா ஜனங்க ஒத்துப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வாயில போய் சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. சொல்லிட்டு கிருஷ்ணர் வாயில போய் சொல்லி ஜாதி 4 ஜாதி நான் பாப்பாடு ஜாதி வசதி ஜாதி சொல்லி முடிச்சிட்டானுங்க கதையை. இப்ப அது கொடி கட்டி பறந்துனுக்குது ஜாதி 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 ஜாதினா. அப்ப இந்துக்கள்னால அவங்க ஜாதி ஆனது 4 ஜாதியா தான் கிருஷ்ணர் படிச்சார். 40,000 ஜாதி ஆம்பா வந்தது இல்லையா? 4 ஜாதி படிச்சார், 4 தானே இருக்கணும். பார்த்தா ஒரு சத்திரியா ஜாதின்னு சொல்லணும், ஒரு வைசியான்னு, ஒரு சோபரவா, ஒரு பிராமணா, 4 தானே இருக்கணும். இப்படி 40,000 ஜாதி வந்தது இல்லையா? பவுண்டரு, செட்டியாரு, ஒடையாதவரு போயின்னே இருக்குது. அங்க போன மோளையாரு, இங்க போன பிள்ளைமாரு, கொச்சம் பார்த்தா 40. இதெல்லாம் யார் பத்து? அப்போ இவனுக்கு அந்த பொய்ய சொல்லி விளையாண்டு இருக்கிறானுங்க. சப்போஸ் இதனுடைய விளைவு தெரியும் நம்ம கண்டு இதனை மீட்கலன்னா அந்த யூதம் அழிஞ்ச மாதிரி, சமண பௌத்தம் அழிஞ்ச மாதிரி இந்து சமயமா அழிவை நோக்கி சரி. ஏற்கனவே அழிஞ்சிடுச்சு இந்து சமயம், இவங்க அழிச்சுட்டாங்க 6ஆம் நூற்றாண்டுல. இப்ப இருக்கிறது 2வது இந்து சமயம். 2வது இப்ப இருக்குது 1300 ஆண்டு கால சமயம், நவீன இந்து சமயம் தான். அதுலயே சம்பந்தர் பாடின பாடல் எல்லாமே நாங்க ஏமாந்தானு அப்படியே. அதெல்லாம் அப்பர் பாடல் எல்லாம் ஒருத்தர் 50,000 பாடல், 60,000 பாடல், சுதர்மத்தினா என்ன எல்லாம் 50,000 தாண்டின பாட்டு எல்லாத்தையும் நாங்க எங்கிட்ட கொடுத்துருவோம். எல்லாத்தையும் வாங்கி ஒரு ரூம்ல போட்டு கூப்பிட்டேன் சிதம்பரத்துல. தெரியாதா? பூட்டுட்டா செல்லு அடிக்கணும்ட்டு. அவங்களே நேரா கேட்டாதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புழுவிட்டான், ஒரு புழுவை. கிடையாது எல்லாம் அஞ்சு ஒஞ்சுதான். இப்போ 4,000 பாடல், அதில் 7,000 பாடல், இவ்வளோதான் மிஞ்சிடும். 50,000 பாடல் தமிழை அழிச்சிட்டு. அப்புறம் அதுக்கு ஒரு கதை. ராஜராஜ சோழன் தான் புண்ணியம் கட்டினா கொஞ்சம் அதையாவது காப்பாத்தினான். அப்புறம் அதுக்கு ஒரு கதை. அது திறந்த உடனே ஆசிரியர் சொல்லிச்சான், இந்த காலத்துக்கு தேவையானது வரைக்கும் இருக்குது, தேவையில்லாதெல்லாம் அழிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லிடுச்சுன்னு ஒரு கதை கேட்டேன். சொல்ல பாப்பணும் வாய திறந்தா போய் முன்னா போய் நம்பாலும் புழுவும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்பாலும் புழுவுன்னா 8 நாள்ல மாட்டிக்கும். கெட்டிக்காரனும் பொய்யும் பொருட்டை 8 நாள்ல தெரிஞ்சு விடும். நம்பாளுங்க புழு 8 நாள் தான் தாங்கும், அதுக்கு மேல தாங்காது. பாப்பாரம் பொய்யே அது நல்லா நின்று நழிச்சியே ஏமாத்தி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிடும். 1000 வருஷம் கூட நின்று நினைச்சு இதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி புழு விடுவோம். புரியுதா? எந்த புழுவோ எப்படி புழுவுனா மக்களுக்கு சந்தேகம் வராது, தெரிஞ்சு புழு விடுவோம். பாப்பாரம் புழு. ஆங்கிலத்துல அதை வெல் தாட் அவுட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. நன்கு சிந்தித்து சொல்லப்படுகிற பொய். இந்த நேரத்தை இதை சொன்னா அந்த பொய் எடுபடும்னு சொல்ற பொய், அது பேர் வெல் தாட் அவுட் லைஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல கடைஞ்செடுத்த பொய்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குது, கடைஞ்செடுத்த பொய்யனுங்க. ஆனா அந்த பொய்யை நல்லா கடைஞ்செடுத்து சொன்னா எவ்வளவு நாள் நின்று ஏமாத்தணும்னு பார்த்து புழுவுரு. நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துலதான் புழுவோம். மாமியாருக்கு தெரியாம மருமையெல்லாம் சிறுவாட்டு காசு சேர்த்து வைக்கும்.
அப்புறம் கேட்டேன், அத்தா என்கிட்ட காசே இல்லைன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன புழு நம்ம ஆளுக புழுறதெல்லாம். ஆனா அதையே அவங்ககிட்ட கொண்டு போய் சொல்றேன், இந்த போய் சொல்றானே, போய் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணுவோம். புழுவிலே ஊறி அதுல ஊரு கடந்த ஊருக்கா மாதிரி அவன் புழு ஊருக்கான்னா பாப்பா ஊருக்கான் தான் புழு ஊருக்கான். தொட்டுன்னு தின்னலாம். அது நல்ல ஊருக்கா தொட்டுன்னு தின்னலாம், பாப்பாற ஊருக்கா தொட்டுன்னு சாப்பிடவே முடியாது. அதனால அந்த இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த யூத சமயத்தின் நுழைத்த அந்த பொய்யும் அப்படியே இருக்கிறது. இங்க பௌத்த சமயத்தின் நுழைத்த பொய்யும் நீக்கப்படல, அப்படியே இருக்குது. இப்போ இந்து சமயத்தில் கிருஷ்ணர் வாயில 4 ஜாதி நானே பழி சொல்ற பொய்யும் அதுவும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் நான் இன்னும் கூட அடுத்த வாரம்லாம் இன்னும் கூட முடிந்தா சொன்ன. நான் இன்னும் அந்த தாழ்முல்லாம் படிக்கவே இல்லை. அதெல்லாம் படிச்சா நல்ல வேதனையா இருக்கு. அப்படி கன்றாவே கிடையாது. அதுல எவன்டா படிப்பான் தானே இருக்குது எனக்கு. அவங்கவுங்க ஒண்ணு எடுத்து பேசுறாங்களா, அதை வச்சுதான் நானே சொல்றேன். அதுல முக்கியமான அந்த ஆதி யூதர்கள் தான் இதை எடுத்து கொடுத்தான் எனக்கு. இந்த மாதிரி இவனுங்க டால்முட்ல இப்படி எழுதி வச்சு ஏமாத்தினானுங்க. அதை இயேசு கண்டிக்க போய் தான் இயேசு பண்ணானுங்க. நாங்க கொலை பண்ணலான்னு அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். நான் கூட முழுக்க டால்முட் படிச்சா அப்ப அதான் அது டால்முட்ல இருந்து அந்த மாதிரி இன்னும் என்னென்ன அபத்தம் என்னென்ன கன்றாவிலாம் அதுல தெரியல. ஆனா அப்படியே இருக்குது. பாப்பாங்க விஷயம் போய் அதுல அப்படியே இருக்குது. நம்ம பதிலையும் இது அப்படியே இருக்குது. அப்பா அம்மா கொலை பண்ணலாம், ராஜா கொலை பண்ணலான்னு இப்ப இந்து சமயத்துல அப்படியேதான் இருக்குது. இது இருந்தாலும் ஒழிஞ்சாலும் இல்ல, எதுவுமே ஒழியக்கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். இது இருந்தாலும் அழிஞ்சாலும் பாப்பார போய் நுழைச்ச பொய்யா அப்படியே இருக்குது. சரிதான். அதை நான் பல முறை சொல்லிட்டேன். இந்தி திணிப்புக்குள்ள பாருங்க, இந்தி இப்படி இவ்வளவு தூரம் திணிச்சுன்னு வரும். இந்தி திணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்தி அது ஒரு போராட்டம் நடத்தி செத்து சுண்ணாம்பானுவோன்னு அங்கேயே நின்றுப்பான். நம்ம ஆளுங்க என்ன முட்டாள்தானா, அங்கிருந்து ரிவர்ஸ் அடிக்க வைக்கணும்ல, அதை வித்ட்ரா பண்ண வைக்கணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. அப்படி அங்க நின்றுக்கணும்னா வெற்றி. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா அங்கிருந்து மெதுவா உள்ள நோய்ச்சினே வரும். சரிதான். நோய்ச்சினே யார் யாரெல்லாம் இந்தி எதிர்ப்பு பண்ணாங்களோ அவங்களே ஒரு ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் வச்சு அவங்கவுங்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஆளு. சரிதான். அந்த அளவுக்கு அதை நவுத்தின்னு வந்துட்டான். இன்னைக்கு நிறைய திணிச்சுனா திணிக்கிறான்னா எங்குமே நீ அவனை பேக் அடிக்க வைக்கலையே, எங்குமே நீ வித்ட்ரா பண்ண வைக்கலையே. அதுதான் பாப்பாரு. இப்படி வருவான், நீ என்ன எதிர்ப்பு அங்கே நின்றுப்பான். திரும்ப எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் அந்த காலப்போக்கெல்லாம் மறந்துக்கிட்டு சைலண்டா உள்ள வருவான். உள்ள வந்த உடனே திரும்ப ஐயோ ஐயோன்னு அப்படியே நின்றுப்பான். அப்படிதான் அந்த இந்தி திணிப்பா இருந்தாலும் சரி, ஜாதி திணிப்பா இருந்தாலும் சரி, சாஸ்திரங்களை பொய் திணிப்பா இருந்தாலும் சரி, பாப்பார குசும வேலைன்றது சாதாரண மக்களாலேயோ பெரிய பெரிய தலைவர்களாலேயோ வித்ட்ரா பண்ணி வைக்கவே முடியாத ஒரு பொய். அதைதான் இன்னைக்கு சொல்ல வரும். பார்ப்பார பொய்களை மீண்டும் அதை களைந்து அதை அதிலிருந்து விடுபட்டு விட்ட சமயமே இன்னைக்கு இல்லவே இல்லை. அழிஞ்சதே தவிர அந்த பொய்கள் அப்படி அப்படியே தான் இருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கிறோம்.